श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवद्यो मे सन्निधत्तां सदा हृदि श्रीवासरङ्गपरकालमुनित्रयाप्तलक्ष्मात्मरक्षणेदि त्वयुगागमान्तम् आचार्यभक्तिपरिभूतमनर्गशीलं गोपालदेशिकमुनिं गुरुमाश्रयामः। ध्येयं सदा परिभवग्नमभीष्टदोहम् ध्येयं सदा परिभवग्नमभीष्टदोहम् तीर्थास्पदं शिवविरिञ्चिनुतं शरण्यं भृत्यार्तिहं प्रणतपालभवाब्धिपोतं वन्दे महापुरुषते चरणारविन्दम्। त्यक्त्वा सुदुस्त्यजसुरेप्सितराज्यलक्ष्मीं धर्मिष्ठ आर्यवचसा यदगात् अरण्यं मायामृगं दयितयेप्सितमन्वधावत् वन्दे महापुरुषते चरणारविन्दम्। गुरुवर्थे त्यक्तराज्यो व्यचरदनुवनं पद्मपद्भ्यां प्रियायाः पाणिस्पर्शाक्षमाभ्यां मृजितपथरुजो यो हरीन्द्रानुजाभ्यां वैरूप्याचूर्पनख्या प्रियविरहरुष आरोपितभ्रूविजृम्भ त्रस्ताब्धिः बद्धसेतुः खलदवदहनः कोशलेन्द्रोऽवतान्नः सकृदेव प्रपन्नाय तवास्मीति च याचते अभयं सर्वभूतेभ्यः ददामि एतत्व्रतं मम। धर्मात्मा सत्यसन्धश्च रामो दाशरथिर्यदि पौरुषी चाप्रतिद्वन्द्वः शरैनं जहि रावणिम्। तपस्वाध्यायनिरतं तपस्वी वाग्विदाम्बरम् नारदं वरिभप्रच्छ वाल्मीकिः मुनिपुङ्गवम्। मित्रभावेन सम्प्राप्तं न त्यजेयं कथञ्चन दोषो यद्यपि तस्य स्यात् सताम् एतत् अगर्हितम्। नमोऽस्तु रामाय सलक्ष्मणाय देव्यै च तस्यै जनकात्मजायै नमोऽस्तु रुद्रेन्द्रयमानिलेभ्यः नमोऽस्तु चन्द्रार्कमरुद्गणेभ्यः। जानकीकान्तस्मरणं जय जय राम राम आंजनेय स्वामी की जय। ராமாயணத்துக்கு மற்றொரு பெயர், இன்னொரு பெயர் உண்டு ராமாயணத்துக்கு. ராமாயணத்துக்கு சரணாகதி சாஸ்திரம் என்று ஒரு பெயர் இருக்கு. ராமாயணத்துல முழுக்க சரணாகதி தான். பாலகாண்டத்திலேருந்து ஆரம்பிச்சு யுத்தகாண்ட வரைக்கும் சரணாகதி சாஸ்திரம். சரணாகதி பண்றா எல்லாரும். பாலகாண்டத்துல தேவர்கள்லாம் சரணாகதி பண்ணா பெருமாள் தோன்றி பயம் தெஜத பத்ரம் வஹா, எல்லாரும் பயத்தை விடுங்கள், நான் அபயம் தருகிறேன் அப்படின்னு பாலகாண்டத்துல தேவர்கள் சரணாகதி. அயோத்தியா காண்டத்துல கைகேயினிடத்துல கூனி சரணாகதி பண்றா, சத்ருகனிடத்திலேருந்து காப்பாத்து அப்படின்னு. பரதன் சரணாகதி பண்றான். அவனுக்கு 14 வருஷம் கழிச்சு நான் பதில் தரேன் அப்படின்னு அவன் சரணாகதிக்கு ஒரு தடை போட்டுட்டார். ஏன்னா அவன் ஆச்சாரியனிடத்துல அபச்சாரப்பட்டுட்டான் அப்படிங்கறதுனால, வசிஷ்டரிடத்துல அபச்சாரம் பட்டுட்டான் பரதன். அதனால 14 வருஷம் அவன் சரணாகதிக்கு அபயம் கொடுக்கல. ஆரண்ய காண்டத்துல முனிவர்கள்லாம் ஜனஸ்தானவாசிகளான ராட்சசர்களிடத்திலேருந்து தங்களை காப்பாற்றணும்
அதனால கர்ப்பபூதா தபோதனாகா என்று சரணாகதி பண்றா. பெருமாளவாளுக்கு அபயம் கொடுக்கிறார். கிஷ்கிந்தா காண்டத்துல சுக்ரீவன் சரணாகதி, ராமர் அபயம் கொடுக்கிறார். சுக்ரீவன் சரணாகதி தான் பண்றான். நட்புங்கிறதெல்லாம் ராமரா அப்படி சொல்லிக்கிறாரே தவிர அந்த சுக்ரீவனுக்கு யாருமே கிடையாது, யாரும் அவனை காப்பாத்துறதுக்கு ஆள் இல்லை. மகாபலம் பொருந்திய வாலி கிட்ட சுக்ரீவன் தோத்து தான் போயிடுவான், உயிரே போயிடும். ராமர் அபயம் கொடுக்கிறார், வாலிய வதம் பண்ணி உனக்கு கிஷ்கிந்தை பட்டம் கட்டி வைக்கிறேன் அப்படின்னு. அப்புறம் யுத்தகாண்டத்துல விபீஷண சரணாகதி, சுந்தரகாண்டம் வருது நடுவுல. சுந்தரகாண்டத்துல ராட்சசிகள்லாம் சரணாகதி பண்ணும் பொழுது திரிஜடை சொப்னத்தை சொன்னதுனால ராட்சசிகள்லாம் சீதை கிட்ட எப்படி மன்னிப்பு கேட்கறதுன்னு தெரியலன்னு நிற்கும் பொழுது, அப்போ பிரணிபாத பிரசன்னாகி மைதிலி ஜனகாத்மஜா அலம் ஏஷா பரித்ராதும் ராட்சசீர் மகதோ பயாத், மகத்தான பயத்திலேருந்து உங்களுக்கு அபயம் தரேன் அப்படின்னு சீதா பிராட்டி அப்படி அபயம் கொடுக்கறா. யுத்த காண்டத்துல விபீஷண சரணாகதி. இப்படி ராமாயணம் முழுக்க எடுத்துட்டோம்னா சரணாகதி சாஸ்திரம் அப்படின்னு பேர். இதுக்கு இன்னொரு பேரு. இதுல சரணாகதிக்கு லட்சணங்கள் உண்டு என்று சாஸ்திரம் சொல்றது. யாரு சரணாகதி பண்றாலோ அவளுக்கு லட்சணம் சொல்லிருக்கு. என்ன லட்சணம் அப்படின்னா, ஆனுகூல்யஸ்ய சம்மதஹ பிராதிகூல்யஸ்ய வர்ஜிதஹ ரக்ஷிஷ்யதி இதி விஸ்வாசஹ கோப்திருப்தவர்ணம் கார்பண்யம் ஆத்மநிக்ஷேபனம் இதி ஷட்விதா சரணாகதிஹி அப்படின்னு 6 விதமான குவாலிட்டி சரணாகதி பண்றவனிடத்துல இருக்கணும். சரணாகதி பண்றவனுக்கு சரணாகதி பண்ணிட்டான் அப்படின்னு சொன்னா பெருமாளுக்கு எது அனுகூலமானதோ அதை மட்டும் செய்யணும். அதான் ஆனுகூல்யஸ்ய சம்மதஹா. பெருமாளுக்கு பிடிக்காததை அறவே செய்யக்கூடாது. அதுக்கு பேரு பிராதிகூல்யஸ்ய வர்ஜிதஹா. அனுகூலமான பெருமாளுக்கு அனுகூலம் எதுவோ அதையே செய்யணும் அப்படின்னும் பொழுது, பெருமாளுக்கு அனுகூலம் அப்படின்னா பெருமாளை சேவிக்கிறது தான் பெருமாளுக்கு அனுகூலம். பெருமாளையும் சேவிச்சுட்டு அப்புறம் அங்க ஒரு முருகன் இருக்கார், அங்க ஒரு விநாயகன் இருக்கார், அந்த இடத்துல ஒரு சங்கிலி முருகன் இருக்கார், அங்க ஒரு அம்மன் இருக்கா, நான் அவாளையும் போய் நமஸ்காரம் பண்ணுவேன், எனக்கு எல்லாம் ஒண்ணுதான் அப்படின்னு பேசுறது அது அழகு கிடையாது சரணாகதி பண்ணவனுக்கு. சரணாகதி பண்ணவன் அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அவன் எப்பொழுதும் பகவானை தவிர அந்நியதா இன்னொத்தர், அதாவது இதுக்கு சுத்தாந்த சித்தாந்தம் அப்படின்னு பேரு சரணாகதிக்கு. சுத்தாந்த சித்தாந்தம் அப்படின்னா பதிவிரதா தர்மம்னு பேர், அதுதான் சரணாகதி. இப்போ ஒரு கணவன் மனைவி இருக்கான்னு வச்சுப்போம். அந்த மனைவி கணவன் இடத்துல அனுகூலமானதை தான் செய்வா, கணவனுக்கு பிரதிகூலமானதை செய்யக்கூடாது. அதனால கணவன் புடவை வாங்கித்தான்னு கேட்டு வாங்கி தரலைங்கிறதுனால பக்கத்தாத்து மாமா கிட்ட போயிட்டு, எங்க ஆத்துக்காரர் புடவை கேட்டா வாங்கி தரல, நீங்க ஒரு புடவை வாங்கித்தாங்க அப்படின்னு எந்த மனைவியாவது சொல்லுவாள? அவ எப்படி தன் கணவன் வாங்கி கொடுத்தாலும் கொடுக்காட்டாலும் கணவனா அவ எப்படி வச்சுட்டு இருப்பாளோ, அதுபோல சரணாகதி பண்ணினவன் எம்பெருமானிடத்துல அப்படித்தான் இருக்கணும். அதனால இந்த இடத்துல சரணாகதி அவனே கதின்னு இருக்கணும். பகவானுக்கு பிடிக்காதத இந்த இடத்துல நாம செய்யவே கூடாது சரணாகதி பண்ணினவன். அதனால ஆனுகூல்யஸ்ய சம்மதஹ பிராதிகூல்யஸ்ய வர்ஜிதஹ ரக்ஷிஷ்யதி இது விஸ்வாசஹ. பகவான் நம்மளை காப்பாத்துவாரா மாட்டாரா அப்படிங்கிற சந்தேகமே இருக்கக்கூடாது, விஸ்வாசத்தோட இருக்கணும். கோப்திருப்த வர்ணம், தகுதி இல்லாத நமக்கும் பகவான் அபயம் கொடுத்துடுவார்.
ஆனா தகுதியை பார்த்து நடக்கிறது அப்படிங்கிறது பகவானுக்கு கிடையாது. அதனால மேலும் அந்த பகவான் நம்மளை காப்பாற்றுவாரா இல்ல வேற யாராவது காப்பாற்றுவாளா அப்படிங்கிற அந்த சிந்தனை இல்லாம பகவான் தான் நம்மளை காப்பாற்றுவாங்கிற சிந்தனையோட இருக்கணும். அப்புறம் கார்பண்யம், அகம்பாவம் இல்லாம இருக்கணும். பகவான்கிட்ட சரணாகதி பண்ணிட்டா நமக்கு அகம்பாவமே இருக்கக்கூடாது, எதுலையுமே இருக்கக்கூடாது. அப்புறம் ஆத்ம நிக்ஷேபணம்னு அவன் திருவடியிலேயே விழுந்துடணும், அவன் திருவடியிலேயே விழுந்துடணும்னு சொல்றார். இந்த 6 லட்சணங்கள் இப்ப சொல்றதே, இந்த 6 லட்சணங்கள்ல 6 லட்சணமுமே பொருந்தி சரணாகதி பண்றது யாரு அப்படின்னு பார்த்தா அது விபீஷண மகாத்மா தான். விபீஷணனுடைய சரணாகதியில தான் இந்த 6 லட்சணமும் பொருந்தது. அதனால இந்த இடத்துல விபீஷணனுடைய சரணாகதி எல்லாருடைய சரணாகதியை காட்டிலும் மேலாக இருக்கு. ராமாயணத்திலேயே இவனுடைய சரணாகதிக்குத்தான் ஆனுகூல்யஸ்ய சம்மதா பிராதிகூல்யஸ்ய வர்ஜிதா என்று இந்த மாதிரி லட்சணங்கள்லாம் பார்க்கப்படுறது. அப்பேற்பட்ட அந்த முழு லட்சணங்களோட பகவான சரணாகதி பண்ணினவன் விபீஷணன் என்று அவனுக்கு பெருமை. அந்த ராமாயணத்துல அங்கதனை அனுப்பி என்ன நடந்தது, ராவணன் என்ன சொல்றான்னு கேட்டுண்டுவான்னு சொல்ல கடைசியில ராவணன் சமாதானத்துக்கெல்லாம் வரமாட்டான், நாமே யுத்தத்தை ஆரம்பிச்சாதான் உண்டுன்னு சொன்னதும் உடனே ராமர் 4 கோட்டை வாசல், ராவணனுடைய கோட்டை வாசல்லையும் இந்த குரங்கு படையை அணிவகுத்து நிறுத்திட்டார். அப்ப ராவணனும் ராட்சச சைன்யத்தை தயார் பண்ணினான். தெற்கு மேற்கு வடக்கு கிழக்குன்னு இந்த வடக்கு வாசல்ல தான், கோபுர வாசல்ல நடக்கிற யுத்தம் தான் பிரதானமா இருக்கு. அங்கதான் ராமர், லக்ஷ்மணன், சுக்ரீவன், அங்கதன் யுத்தம் ஆரம்பிச்சது. ஆரம்ப யுத்தம் நன்னாதான் எதிர இருந்தது. அப்புறமா கலசலா போயிடுது. அவளும் இங்க ராட்சசர்களும் வந்தா, வாளும் சேர்ந்தா, எல்லாரும் சேர்ந்து அடிச்சுக்கிறா. துவந்த யுத்தம்னு ஆயிடுது. ஒருத்தர் யுத்தம்னா ஒருத்தர் அடிச்சா ஒருத்தர் யுத்தம், அப்படிதான் நடந்திருந்தது. இது குரங்குகளை வச்சு ராமர் யுத்தம் பண்றதுனால துவந்த யுத்தமா போயிடுது. அப்படி சைன்யம்லாம் கலந்துடுத்துன்னு சொல்றா. சூரியன் அஸ்தமனமே ஆயிட்டான், அப்பயும் யுத்தம் பண்றா. அவெல்லாம் ஈட்டி, சூலம், பலவிதமான பட்டிசம் போன்ற ஆயுதங்கள் எல்லாம் எடுத்து அடிக்கிறா. பயங்கரமான சாவு ஏற்படுறது இந்த யுத்தத்துல. இவாளுக்கு இருட்டுல எப்படி கண்ணு தெரியும் அப்படின்னா, ராம லக்ஷ்மணர்கள் விடக்கூடிய பானத்திலேருந்து கிளம்பக்கூடிய நெருப்பு வெளிச்சம், அதை வச்சு ராட்சசர்கள் வானரர்கள் அடிக்கிறா. வானரர்கள் அதுக்கு பதிலுக்கு கல்லெல்லாம் பெரிய பெரிய மலையை தூக்கி போடுறா, கதை வச்சுருக்கா, யுத்தம் பண்றா. இப்படி பானம் பட்டு நிறைய ராட்சசர்களுடைய பணம் விழுந்திருக்கு. ராம நாமாங்கீதை பானைஹி வியாப்தம் தத் ரணமண்டலம்னு கீழே இடமே இல்லையா, அப்படி ராமபானம் விழுந்திருக்கு. இதுல இந்திரஜித் அப்படிங்கிறவன் பிரதானமா யுத்தம் பண்றான். யுத்தம் காத்தால இருந்து சாயங்காலம் வரைக்கும் யுத்தம் பண்ணி களைச்சு போயிடுறான். அவன் களைச்சு போயிட்டான் அப்படின்னா திவ்யமான அஸ்திரங்கள் எடுத்துடுவான் பட்டுன்னு. அதனால ஏன்னா ஜெயிச்சா போரும், ராமரையும் லக்ஷ்மணரையும் ஜெயிச்சுட்டு போனா போரும் அப்படின்னு ஒரு அறகுற புத்தியோட யுத்தத்தில் இருக்கிற அந்த பெருமையோட இல்லாம ஒரு புத்திசாலித்தனம், அந்த யுத்தத்தில் இருக்கக்கூடிய ஒரு முதிர்வு இல்லாம ஒரு அச்சுபிச்சுத்தனத்தோட பண்றான். நாகபாசம் அப்படிங்கிற ஒரு அஸ்திரத்தை லக்ஷ்மண சுவாமி மேலையும் ராமர் மேலையும் பிரயோகம் பண்றான். ராம லக்ஷ்மணர்கள் அதுக்கு அடிபட்டு கீழே விழுந்துட்டா. உடனே தான் பெரிய ஜெயத்தை அடைஞ்சிட்டேன்னு ராவணன்ட்ட போய் சொல்லிட்டான். அப்போ ராவணன் இந்த அசோகவனத்தில் இருக்கிற சீதைக்கு இந்த ராம லக்ஷ்மணர்கள் அடிபட்டு செத்து போயிட்டாங்கிறத காமி புஷ்பக விமானத்துல ஏறி அப்படின்னு சொல்ல, திரிஜடை சரமா அப்படின்னு விபீஷனுடைய பெண்கள் 2 பேர்,
அவன் அப்படி ஆகாச மார்க்கமா கொண்டு வந்து ராமலட்சுமணர்களை காட்டினா. சீதாதேவி அழறா, இதுக்காக நீங்கள் இவ்வளவு தூரம் வந்தது என்று கதறி அழறா. பர்த்தாவை இழந்துட்டோமேன்னு அழறா. இப்படி அழ அழ அப்போ அந்த திரிஜடையும் சரமாவும் சமாதானம் பண்ணான். இவரே அவ முகத்தை பாரு, 2 பேர் முகத்தையும் எங்கேயாவது கலை இழந்திருக்கா பத்தியா? நல்ல கலையோட இருக்கா. ஏன்னா அவ இன்னும் சாகல, இப்ப மூர்ச்சையாய்தான் இருக்கா. இன்னொரு ரகசியம் சொல்றேன் உனக்கு. என்ன ரகசியம்னா, இந்த புஷ்பக விமானத்துல விதவை ஆயிட்டா புஷ்பக விமானம் மேல பறக்காது. நீ இப்ப பறக்கிற இந்த பறந்துன்னு இருக்குன்னா இதுல இருந்தே தெரிஞ்சுக்கோ உன் கணவர் இருக்காருன்னு அப்படின்னு சொல்லி அவ திருப்பியும் அசோகவனை அழிச்சுட்டு போயிட்டா. ராமர் எழுந்துட்டார் கொஞ்ச நேரத்துல. உடனே லக்ஷ்மணனை இந்த நிலையில பார்க்க முடியாம ராமர் கதறார், அருமையான தம்பியாச்சே, சுமித்ரா அம்மாவுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன் அப்படின்னு ராமர் புலம்பி அதைரியமானதும் உடனே சுக்ரீவ மகாராஜா திடீர்னு புறப்பட்டார். அதாவது ஒரு சத்தமான கர்ஜனை பண்ணினார். அந்த கர்ஜனையை கேட்டு சுஷேனன் அப்படிங்கிற ஒரு வைத்தியனை கூப்பிட்டார். லக்ஷ்மணனுக்கு வேண்டிய சிகிச்சையை செய்யுங்கள் அப்படின்னதும், அப்போ ஒரு ஓஷதி பர்வதத்தை எடுத்துட்டு வரணும், விசல்யகரணி சந்தானகரணின்னு மருந்து, அந்த மூலிகையை கொண்டு வரணும்னு சொல்றா. இப்படி இவ பேசிண்டே இருக்கும் பொழுது பகவானுக்கு கைங்கரியம் அப்படின்னா எப்பொழுதும் 2 பேரு முக்கியமா இறங்கிடுறா. ஆதிசேஷனா இருக்கட்டும், கருட பகவானா இருக்கட்டும். பகவானுடைய கைங்கரியத்துல இப்ப ஆதிசேஷனான லக்ஷ்மணன் கூடவே இருக்கார். அப்புறம் கருட பகவானுக்கு ராமாயணத்துல ரோலே இல்ல. இப்படி ராமர் அடிபட்டு கீழே விழுந்துட்டார், லக்ஷ்மணன் விழுந்துட்டார். என்ன இவா இந்த வஸ்திரத்துக்கெல்லாம் இப்படி விழுந்துட்டாளே அப்படின்னு உடனே கருட பகவான் ஆகாசத்திலேருந்து வரார். தேவகணங்கள்லாம் ஆகாசத்துல நிக்கிறா. அப்போ தனக்கு ஒரு கைங்கரியம் கிடைச்சதே அப்படின்னு கருடன் இறங்கி வரார். ததோ முகூர்த்தாத் கருடம் வைனதேயம் மகாபலம் வானரா ததிருஷு சர்வே ஜ்வலந்தமிவ பாவகம். திடீர்னு பெரிய காத்து ஜிலு ஜிலு ஜிலுன்னு அடிக்கிறது, பெரிய ஜோதி தெரியறது, அமிர்தமயமான காத்து, வெள்ள வெளையர் என்ற கருட பகவானுடைய திருமுகம், திவ்யமான கந்தம், திவ்யமான அனுலேபனம், திவ்யமான வஸ்திரம், திவ்யமான பூஷணம், கார்கோடகன் போன்ற நாகங்களை தன்னுடைய உடம்புலேயே வச்சிருக்க கூடியவர். அப்படி கருட பகவான் கிளம்பி வந்து ராமர் முன்னாடி நின்றதும் ராமர் யோசிக்கிறார், அடடா இவருக்கு நான் எதுவும் ரோலே கொடுக்கலையே, இங்க ஏதாவது காரியத்தை கெடுத்துட போறார், நானும் மனுஷன் மாதிரி நடிச்சுட்டு இருக்கேன், இவர் என்னதானா இப்போ வந்து என்னுடைய வேஷத்தை கலைச்சிட போறார் அப்படின்னு ராமர் என்ன பண்ணார், கருட பகவான கையை கூப்பிச்சுண்டு அஞ்சலி பண்ணிட்டு நீங்க யாருன்னு தெரியலையே அப்படின்னார். உடனே கருடனுக்கு புரிஞ்சிடுது, ஓஹோ நாம தான் அனாவசியமா என்டர் ஆயிட்டோம் இதுல, இருந்தாலும் நம்ம 2 பேருக்கும் உள்ள உறவு அனாதி காலமா இருக்கு. உம பக்த வத்சலன்னு சொல்லுவா. சகே ராகவ தர்மஜ்ஞ ரிபூணாமபி வத்சல. ராமா உங்ககிட்ட ஒன்னு சொல்லிட்டு போகணும்னு வந்தேன். என்னன்னா, சத்ருக்களிடத்துல உங்களுக்கு இவ்வளவு கருணை இருக்கக்கூடாது. சத்ருக்களிடத்துல போய் இவ்வளவு கருணை இருக்கலாமா? அதனால்தான் இப்படி அடிபடுறி. இந்த மாதிரி அவன் விசேஷமான அஸ்திரம் விட்டா நீர் விசேஷமான அஸ்திரம் விடுங்க பதிலுக்கு, நீர் இப்படி சும்மா இருக்கலாமா அப்படின்னு சொல்லி கருடாழ்வார் வந்து ராமர் அப்படி ஆலிங்கனம் பண்ணிட்டார். ராமரை ஆலிங்கனம் பண்ணிட்டா ராமர் மேல சந்தன வாசனை அடிச்சுதான். எப்படின்னா, பட்டாபிஷேகம் முன்னாடி சீதா பிராட்டி அனுலிப்தம் பரார்த்தேன சந்தனேன பரம் தபம் அப்படின்னு இந்த சந்தனத்தை தடவி 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 இவரை காட்டுக்கு அனுப்பினான். காட்டுக்கு போறான்னு தெரிஞ்சுண்டு சீதாமா அப்படி தடவினான் நெஞ்சில. அது வந்து இன்னும் அந்த வாசனை அப்படியே இருக்கான். பெருமாளுக்கு எது பண்ணாலும் அப்படியே பர்மனண்டா இருக்கும், அழகா இருக்கும்.
அதனால கருட பகவான் வந்தத்தினாலேயே இதுவரைக்கும் யுத்தத்துல செத்தவா, இந்த யுத்தகாண்டம் எடுத்தா 2 சாரம். இப்ப நாகபாசத்தினால இறந்து போனவா கருட பகவான் வந்தத்தினால அமிர்தமயனா இருக்கக்கூடியவர் எல்லாரும் எழுந்தாச்சு. எல்லாரும் செத்து போனவாலாம் எழுந்தாச்சு. அதுக்கப்புறமா பிரம்மாஸ்திரத்தினால இங்க ராமர்லாம் விழுந்திருக்கும் பொழுது அப்ப போய் இந்த சஞ்சீவி மலையை தூக்கிட்டு வர போறார் ஹனுமான். அப்பயும் எல்லாரும் எழுந்துக்கிறா. அப்ப நமக்கு ஒரு சந்தேகம் வரும், முதல் நாள் யுத்தத்திலிருந்து செத்து போனவாலாம் இப்ப எழுந்துன்றா அப்படின்னா அப்ப ராட்சச சைன்யமும் எழுந்துக்கும் இல்லையா? அவளும் தானே எழுந்துப்பான்னா அதுதான் இல்ல. ஏன்னா தினமும் சாயங்காலம் இருட்டினதுக்கு அப்புறம் ராவண தன் சைன்யத்துல செத்து போனவாளுடைய எண்ணிக்கை குறையறதுங்கிறது ராமருடைய சைன்யத்துக்கோ ராமருக்கோ தெரியக்கூடாது அப்படின்னு தினமும் ராத்திரி வந்து செத்து போன ராட்சசர்கள் எல்லாம் தூக்கி சமுத்திரத்துல போட்டுறான். அப்ப என்ன ஆகும், வானரர்கள் தான் செத்து போயின்னு இருக்கா, இவனுடைய பட்சம் யாருமே சாகலன்னு நினைச்சுப்பான்னு. அதனாலதான் அவன் பண்ண காரியத்தினால இப்ப எல்லாரும் எழுந்துட்டான். இப்படி எல்லாரும் எழுந்துட்டான். இந்த 2 பேரும் சாரம் யாருன்னா கருடாழ்வானும் ஹனுமாரும். சம்பிரதாயத்துல கருட பகவான பெரிய திருவடி என்றும், அதே சம்பிரதாயத்துல ஹனுமார சிறிய திருவடி அப்படின்னு சொல்றது. அப்படி இருக்கார் அந்த கருட பகவான். சந்தோஷப்பட்டு அந்த கருட பகவான் ஒரு ஆலிங்கனம் பண்ணிண்டு, இனி நீங்கள் விசேஷாஸ்திரத்துக்கு நீங்களும் விசேஷ அம்புகளை விடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டார். உடனே இந்த மற்ற வானரர்கள் எல்லாரும் எழுந்தாச்சு. எல்லாருக்கும் ஒரு உற்சாகம் வந்துடுது. எல்லாரும் ஒரு பாட்டு பாட ஆரம்பிச்சா. ஜெயத்யதி பலோரா, அனுமார் ஒருத்தர் தானே லங்கை எரிச்சார், நாங்க அத்தனை வானரர்கள் லங்கை எரிக்கிறோன்னு ஆளுக்கு ஒரு தீபந்தத்தை எடுத்துட்டு பாடுறா. ஜெயத்யதி பலோராமஹா லக்ஷ்மணஸ்ச மகாபலகா ராஜா ஜெயதி சுக்ரீவகா ராகவேனாபிபாலிதகா. ராவணன் கவலைப்பட்டான், இத்தனை வானரர்களும் உயிர் பழிச்சிட்டாலே, சரி சில ராட்சசர்களை அனுப்புறான், அவளெல்லாம் வதம் பண்ணிடுறா, இனி நாமே போனாத்தான் யுத்தத்துக்கு வேற வழி கிடையாதுன்னு முதல்ல ராவணன் யுத்தத்துக்கு வரான். மகோதரன், மகாபார்ஸ்வன், அகம்பனன், பிரகஸ்தன், கம்பனன் இவெல்லாம் ஒவ்வொருத்தரையும் அழிச்சுட்டு வரான். இவளுக்கெல்லாம் பெரிய பெரிய ரதங்கள் இருக்கு. ஒருத்தன் சூரிய சத்ரு, ஒருத்தன் இந்திர சத்ரு, தனித்தனி தேர்ல வரா. ராமர் யுத்தத்துக்கு தயாராயிட்டா. வியூகம் அமைச்சுண்டார். வானர சேனாதிபதியா நீலன். அந்த நீலனை தாண்டி ஒரு பெரிய சைன்யத்தை தாண்டி சுக்ரீவன், சுக்ரீவனுடைய சைன்யத்தை தாண்டி லக்ஷ்மணர், லக்ஷ்மணனுடைய சைன்யத்தை தாண்டி ராமர். இப்படி ஒரு பிரக்கிரியை, யுத்தத்துக்கு ஒரு அழகான ஒரு அணி வியூகமா பண்ணினார். அப்படி ராவணன் வந்து யுத்தத்துக்கு வந்து நிக்கிறான். ஹனுமான் ராவணனை பார்த்து, ராவணா சௌக்கியமா அப்படின்னா. உடனே ராவணனுக்கும் அனுமாருக்கும் சண்டை நடக்கிறது, யுத்தம். அனுமாரிடத்திலேருந்து தப்பிச்சுட்டு ராவணன் வேற பக்கம் போயிட்டான். சமாளிக்க முடியல. இப்படி சமாளிக்க முடியாத பொழுது ராவணன் என்ன பண்ணா, இப்ப யாரோட யுத்தம் பண்றதுன்னு யோசிக்கிறான். ஏன்னா இந்த வானரர்களுடைய அட்டகாசம் தாங்க முடியல. ராவணன் வில்ல வச்சிருக்கான் இப்படி கையில. அந்த வில்லுடைய நான் கயிறுக்கு மேல கட்டுற இடத்துல போய் நீலன்னு ஒருத்தன் அது மேல போய் உட்கார்ந்து வெறுக்கல்லையோ என்னமோ சாப்பிட்டு இருக்கான். இந்த ராவணன் நான் கயிறை பிடிச்சி இழுக்கிறதா நினைச்சு அந்த குரங்கு வாழை பிடிச்சி இழுத்துட்டான். அது கொர்ருன்னுத்து. உடனே ராவணன் சை அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு ஆக்னேயாஸ்திரத்தை போட்டான். இந்த குரங்குகளோட போய் யுத்தம் பண்ண வேண்டியதா போயிட்டேன்னு. அந்த நீலனே அக்னியினுடைய அம்சம்தான். அதனால அவனே அக்னி என்ன பண்ண போறது, கொஞ்ச நேரத்தில் எழுந்து போயிட்டான் அவன் மயக்கமாயி. அப்புறம் லக்ஷ்மண சுவாமி வந்தார். ராவணா நம்ம தான் யுத்தம் பண்ணணும் வா அப்படின்னு சொல்லி லக்ஷ்மணரும் ராவணனும் யுத்தம் பண்றான். ராவணன் எந்தெந்த அஸ்திரங்கள் போடுறானோ அதுக்கு பிரதி அஸ்திரம் லக்ஷ்மண சுவாமி போடுறார். லக்ஷ்மணனோட யுத்தம் பண்ணி களைச்சு போயிடுறான் ராவணன். உடனே சக்தி ஆயுதம்
அப்படிங்கிற ஒரு ஆயுதத்தை எடுத்து தீப்பொறி பறக்கிறது. அதை அபிமந்திரம் பண்ணி லக்ஷ்மணனை நோக்கி விட்டார். அது லக்ஷ்மண சுவாமி நெஞ்சில பாஞ்சி லக்ஷ்மண சுவாமி கீழே விழுந்துட்டார். உடனே பெரிய வெற்றி, ராமருக்கு பெருத்த அவமானம் அப்படின்னு அந்த லக்ஷ்மணரை நாம தூக்கிண்டு போயிடலாம் அப்படின்னு நினைச்சு இந்த ராவணன் லக்ஷ்மணரை தூக்கறதுக்கு வரான். லக்ஷ்மணர் அப்படி தூக்க பார்க்கறான், அசைக்க கூட முடியல. ஏன்னா விஷ்ணோர் அச்சிந்தியம் சம்பாகம் ஆத்மானம் அனுசிந்தையன்னு சங்கர்ஷணனா இருக்கக்கூடிய ஆதிசேஷ அவதாரம் தான் அப்படின்னு படுத்துட்டு ஸ்வரூபத்தில் இருக்காராம். அதனால அசைக்க முடியல. எப்போதும் யுத்தம் எப்படி நடந்துட்டு இருக்குன்னு ஆஞ்சநேயர் எட்டி எட்டி பார்ப்பார். இன்னைக்கு இப்படி பார்க்கறாரு, என்னமோ ராவணன் கீழே குனிஞ்சு ஏதோ எடுக்க பார்க்கறானேன்னு கிட்ட வந்தா இந்த லக்ஷ்மணனை தூக்கின்னு போலான்னு நினைக்கிறேன்னு ஓங்கி மண்டையிலேயே ஒரு குட்டு அப்பான்னு தடவிண்டு போனான். அப்போ லக்ஷ்மண சுவாமி ஆஞ்சநேயர் இப்படி பிடிக்கிறார் எடுத்துக்கலான்னு. வாயு சூனோ சுகுருத்வேன பக்தியா பரமயா சக சத்ருணாம் அப்ரகம்பியோபி லகுத்வம் அகமத்கபேஹே. சுலபமா வந்துட்டாராம் லக்ஷ்மணர். அந்த லக்ஷ்மணரை அழைச்சிட்டு முகாமுக்கு போறார். ராமர் பார்க்கிறார். இப்போ யுத்தத்தை நிறுத்துற டைம் இல்ல. சுஷேனன்கிற வைத்தியனை கூப்பிட்டு லக்ஷ்மணனுக்கு சிகிச்சை பண்ண சொல்றார். மறுபடியும் ராமருக்கும் ராவணனுக்கும் யுத்தம் ஆரம்பிச்சது. அதுல ராவணன் பெரிய ரதத்துல இருக்கான். அப்போ ராமர் அதுக்கு சமமா உட்கார்ந்து ரதத்துல உட்கார்ந்து யுத்தம் பண்ணுவேன்னு ஹனுமார் தன்னுடைய தோல்ல ராமரை ஏல பண்ணிட்டு உயரமா ஆயினார். ராவனுடைய ரதத்துக்கு சமமா ஆனார். இப்படி யுத்தம் ஆரம்பிச்சது. அந்த யுத்தத்துல ராமருக்கு கோபமே வரல. யுத்தம் அவன் அடிக்கிற அம்புக்கு பதிலுக்கு ஒரு அம்பு போடுறார். ராமருக்கு கோபம் வரல. ஏன் கோபம் வரலன்னா அவன் கோபம் வரா மாதிரி அவன்கிட்ட கோபத்தை காட்டுறதுக்கு ராமருக்கு மனசு இல்ல. சரி இருக்கட்டும்னு போறார். குரோதம் ஆகாரயாமாசனா, அவன் குரோதத்தை சம்பாதிச்சுட்டானா ஒரு கட்டத்துல. அதுக்கு ஒரு காரணம் கிடைச்சுதான் ராமருக்கு. என்ன காரணம்னா ராமரை இப்படி தோல்ல தூக்கின்னு இருக்கிற அனுமார் இருக்கிறதுனால்தான் இந்த ராமர் குதிக்கிறார். இந்த குரங்குக்கு ஒரு அம்பை விடுறான் பாருன்னு அனுமாருடைய நெத்தியில ஒரு அம்பை போட்டான். அது அனுமார் நெத்தியில ரத்தம் வந்துடுது. உடனே கோபப்பட்ட ராமர் ராவணனுடைய சகல சைன்யங்களையும் நாசம் பண்ணி அவனுடைய யானையெல்லாம் தலை வேற கால் வேறன்னு குத்தி கிழிச்சு தள்ளி அப்பேற்பட்ட அந்த ரணகலத்தை ரத்தகலமாக ஆக்கி ராவணனுடைய அந்த வில்லில வரக்கூடிய கயிறை ஒரு அம்புனால அறுத்து அவனுடைய அம்புராத்தூணிக்கு ஒரு அம்பை போட்டு அதெல்லாம் அறுத்து தள்ளி அவனுடைய 10 தலையில இருக்கக்கூடிய 10 கிரீடத்துக்கு 10 அம்பை போட்டு அதெல்லாம் கீழே உதிர்த்து தள்ளி அவன் எந்த ஒரு கவசம் போட்டுன்னு வந்தானோ அந்த கவசத்துக்கு அம்பை போட்டு அந்த கவசத்தை கீழே தள்ளி இடுப்புல எந்த ஒரு சக்தி ஆயுதம்னு கத்தி ஒரு வச்சிருந்தானோ அதை வச்சுதான் அந்த ஜடாயுவை குத்தி கிழிச்சானோ அப்பேற்பட்ட அந்த கத்தியையும் கீழே தள்ளி இப்ப ராவணனுடைய அந்த தேரோட்டிய வதம் பண்ணி குதிரைய வதம் அந்த தேர ரதத்தையே நாசம் பண்ணி ராவணனை ஒத்த ஆளா நிறுத்திட்டார். ராவணனை பார்த்து சொல்றார், இன்று போய் நாளை வா. பெருத்த அவமானமா வெளுத்தவனுக்கு. ராவணா, யுத்தத்துல வெற்றி தோல்விங்கிறதெல்லாம் சகஜம்தான். நீ இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வா. இப்ப நிராயுத பாணியா இருக்கிற உன்னிடத்துல நான் யுத்தம் பண்ண மாட்டேன். நாளைக்கு போய் மறுபடியும் உடம்பெல்லாம் சரி பண்ணிட்டு நீ மறுபடியும் சைன்யத்தோட வா, ஆயுதங்கள் எல்லாம் பூட்டிண்டு வா, நான் யுத்தம் பண்றேன் அப்படிங்கிறார். ஆனா ராவணனுக்கு அப்படி போக மனசு இல்ல, வெக்கமா இருக்கு. சரி இவன் போக மாட்டான், நாம கிளம்பி போயிட்டான், இவன் போய்தானே ஆகணும் அப்படின்னு ராமர் கிளம்பி வேற பக்கம் போயிட்டார். இவனுக்கு அப்பயும் வாடா போலாம் அப்படின்னு கூப்பிட ஒரு ஆள் இல்லையா. வாரணம் பொருதமார்பும் வரையினை எடுத்த தோளும் நாரத முனிவர்க்கேற்ப நயம் பட உரைத்த நாவும் தாரணி மௌலிபத்தும் சங்கரன் கொடுத்த வாளும் வீரமும் களத்தே போட்டு வெறுங்கையே மீண்டு போனான். எப்பொழுது அந்த மாற தட்டிப்பான்னு சொன்னோம், தோளை தூக்கிப்பான்னு சொன்னோம் இல்லையா,
ஏன் அந்த மாரை தட்டிக்கிறான்னா, அந்த ஐராவத யானையினுடைய தந்தம் குத்தி அது அப்படியே இருந்தது. அதை சுத்தி பதக்கங்கள்லாம் மாணிக்கம், வைரம், வைடூரியம்லாம் பதிச்சுட்டான். கைலாசத்தை இப்படி இப்படி தூக்கினதுனால தோலை இது பண்ணிட்டு இருந்தான். இப்ப அந்த மாரணம் பொருத மார்பும் நாரதர் இவன் யுத்தத்துக்கு கிளம்பி வரும்போது நாரதர் எதிர்க்க வந்தார். நாரதரை பார்த்து சொன்னா, இன்னைக்கு ராமரை நான் ஒழிச்சு கட்டிட்டு வர போறேன், நீ பார்த்துட்டேரும், நீர் வாசல்ல எனக்கு பூர்ண கும்பம் கொடுத்து மாலை போட போறீர், ராமரை வதம் பண்ணிட்டான் வரப்போறேன் அப்படின்னு நாரத முனிவர்க்கேற்ப நயம்பட உரைத்தனாவும் அதுவும் போச்சு. தாரணி மௌலிபத்தும், தலையில இருந்த 10 கிரீடத்துல ஒரு கிரீடம் எங்கேயாவது இருந்தா கூட அதை எடுத்து தலையில வச்சுட்டு முக்கியமான தலையில வச்சுட்டு போலாம். எல்லா கிரீடமும் கீழே விழுந்திருக்கு, எடுத்துக்க வெக்கமா இருக்கு. சிவபெருமான் கொடுத்த கத்தியும் கீழே விழுந்தெடுத்து வீரமும் போச்சு, வெறுங்கையே மீண்டு போனான் அப்படின்னு திரும்பி போனான். வேற வழி இல்லாம, அதுவும் பின்வாசல் வழியா ஆத்துக்கு போனான் அப்படின்னு சொல்றார். மந்தோதரிய போய் பார்த்தான். மந்தோதரி சமாதானம் பண்றா. இவ்வளவுக்கும் இவன் இவ்வளவு காரியத்துக்கு இவ்வளவு அவமரியாதைப்பட்டு இப்படிலாம் நடந்தெடுத்து மறுநாள் மால்யவான்னு ஒருத்தன் வந்து அறிவுரை பண்ணினான். அவனை திட்டினான் இந்த ராவணன். மறுபடியும் இந்திரஜித்தை அனுப்பினான் யுத்தத்துக்கு ராவணன். இந்த இந்திரஜித்து தப்பிக்கிறதுக்கு வழி தெரியல. உடனே பிரம்மாஸ்திரத்தை எடுத்துட்டான். பதிலுக்கு பிரதி பிரம்மாஸ்திரத்தை லக்ஷ்மண சுவாமி எடுத்தார். அப்ப ராமர் தடுத்துட்டார். லக்ஷ்மணா, ஒரு பிரம்மாஸ்திரமே உலகத்தையே அழிச்சிடும்பா, நாம இந்த பிரம்மாஸ்திரத்தை அவமரியாதை பண்ணக்கூடாது, அதுக்கு அடிபணிவோம், பிரம்மாஸ்திரத்துக்கு அடிபணிவோம்னு சொல்லி ராம லக்ஷ்மணர்கள் மயங்கி விழுந்துட்டா. மற்ற வானரர்களுக்கெல்லாம் தலைக்கு ஒரு அம்ப போட்டு பெரிய வெற்றின்னு திரும்பி போயிட்டான் இந்த இந்திரஜித். பிரம்மாஸ்திரத்தோட போட்டு விழுந்ததுனால எல்லா வானரர்களும் சுக்ரீவன் முதற்கொண்டு எல்லாரும் கீழே விழுந்து மயக்கமாயிட்டா. விபீஷணன், ஹனுமான், ஜாம்பவான் இவெல்லாம் ஒன்னும் ஆகல. ஏன்னா விபீஷணன் ஹனுமான சிரஞ்சீவி. அந்த விபீஷணன் ஹனுமானும் அங்கேருந்து வந்து ஜாம்பவான் ஒரு தீபந்தத்தை எடுத்துட்டு யாரு உயிரோட இருக்கான்னு பார்க்கலான்னு வந்தா ஜாம்பவான் பெரிய மூச்சு விடுறார். பெரியவரே சௌக்கியமானு விபீஷணன் கேட்டான். என் சௌக்கியம் இருக்கட்டும், அஞ்சனாதேவி எந்த பாக்கியமானான குழந்தைய பெற்றெடுத்தாலோ அந்த ஆஞ்சநேயர் சௌக்கியமா அப்படின்னு கேட்டார் ஜாம்பவான். நான் இருக்கனே சௌக்கியமா இருக்கனேன்னார். ஏன்னா ஆஞ்சநேயர் ஒருத்தர் சௌக்கியமா இருந்தா ராமாயணத்தை எல்லாரும் சௌக்கியமா இருக்கலாம். அப்படி ஒரு பிராண நாடி அவர்தான், முக்கிய பிராணன், முக்கியமான தத்துவம் அவர்தான். அதனால ஹனுமான்கிட்ட வந்து இதோ இருக்கேன், அதுவும் நீதான் போய் சஞ்சீவி கரணி அப்படின்னு சஞ்சீவி மூலிகை எடுத்துட்டு வரணும், அது மூக்கல பட்டா இவெல்லாம் எழுந்துடுவா அப்படின்னது ஹனுமார் ராமரை பிரதட்சணம் பண்றார். ராமரையே இவர் தான் காப்பாற்றணும். இப்போ அப்படி ராமரை பிரதட்சணம் பண்ணிட்டு கிளம்புறாருனா அது ராமருடைய மகிமை இவருக்கு தெரியும். ஏன்னா ராமர் அப்படி லோகத்துல இந்த மாதிரி ஒரு காரியத்தை செய்யறதுக்கு ஹனுமாராலத்தான் முடியும்னு காட்டிக்கிறார். உடனே ஹனுமார் சுந்தரகாண்டம் மாதிரி இங்க 68 சர்க்கம் பண்ணல. ஒரே ஸ்லோகத்துல ச உச்சமுத்யம்ய புஜங்க கல்பம் வினம்ய பிருஷ்டம் ஸ்ரவணே நிகுச்ய விவ்ருத்ய வக்த்ரம் வடவா முகாபம் ஆபுப்ளுவே வ்யோம்னிச சண்டவேகா. சுவேல பர்வதம் மேல ஏறினார், உடம்ப மடக்கினார், ஆணு வாய திறந்தார், ஜெய் சீதாராம்னு ஒரு உந்து உந்தி கைலாசத்துல போய் குதிச்சார். மூலிகையில போய் தேடுறார், மூலிகை எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு, தேவர்களுக்கெல்லாம் கிடைக்கிறது. இந்த இடத்துல ஒருத்தர் ராமருக்கு கிடைக்காத இந்த மலை என்னத்துக்கு? உடனே பார்த்தார், இந்த மலை இந்த மூலிகை இப்ப தேடுறதுக்கெல்லாம் டைம் இல்ல, மலையோட தூக்கிடுவான் ஹனுமார். மலையோட தூக்கிண்டு பறந்து வராராம். இப்பேற்பட்ட இந்த மலையோட தூக்கிண்டு வரக்கூடிய இந்த மூலிகையை தூக்கிண்டு வராரு. அப்பேற்பட்ட இந்த ஆஞ்சநேயரை நாம நினைச்சின்றாலே நம்ம வியாதிகள்லாம் போகும். அதனால அப்பேற்பட்ட ஆஞ்சநேயர் அங்கேருந்து ஆகாச மார்க்கமா வரார், சஞ்சீவி மலையை தூக்கிண்டு.
இப்படி ஆகாச மார்க்கமா வரும் பொழுதே கிட்டக்க வர 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 அந்த காத்து பட்டு ராம லட்சுமணர்கள் எல்லா வானர்கள் அத்தனை பேரும் ஏறி முழிச்சுண்டா. அத்தனை பேரும் முழிச்சுண்டா. முழிச்சுண்டதும் அப்ப அங்க எல்லாருமா சேர்ந்து ஒரு ராம பஜனையை ஆரம்பிச்சா அதை பார்க்கறதுக்கு அனுமாருக்கு டைம் வேணுமா இல்லையா? ஏன்னா மலையை திருப்பி கொண்டு வைக்கணும் யதாஸ்தானத்துல. அதனால ஒரு ரூபத்தை எடுத்துட்டு மலையை கொண்டு வச்சார், ஒரு ரூபத்தினால இங்க பஜனையில கலந்துட்டார் அப்படிங்கிற. மறுபடியும் யுத்தம் ஆரம்பிச்சது. இவ்வளவு நாளா யுத்தத்துல ஆகாசத்தேந்து தேவர்கள் பார்த்துட்டு இருந்தவா ராமருக்கு ரதம் இல்லைன்னு இன்னைக்குதான் தெரியறதாம். இத்தனை நாளா தெரியல. இந்திரன் தன்னுடைய ரதத்தை அனுப்பினா அதுக்கு சாரதி மாதளின்னு பெயர். அமரமான குதிரைகள், மாதளிங்கிற சாரதி. அப்பேற்பட்ட அந்த ராமர் அந்த ரதத்துல இந்திரனுடைய ரதத்துல ஒரு பிரதட்சணம் பண்ணி ஏறிண்டார். ராவணனுடைய யுத்தம். அப்ப அந்த சமயத்துல ராவணனுடைய சாரதிக்கும் இந்திரனுடைய சாரதிக்கும் ஏற்கனவே பழக்கம் உண்டு யுத்தத்துல. அதனால இவாளுக்கு அந்த ரதம் எப்படி போகணும் எப்படி வரணும் எல்லா நுணுக்கங்களும் தெரியும். அப்போ மாதளிங்கிற சாரதி ராவண சாரதிய கஞ்சாட காட்டினான். இப்படி யுத்தம் நடந்துட்டு இருக்கும் பொழுது இது ஒரு லகுவான விளையாட்டு மாதிரி யுத்தம் பண்றான். அப்ப அந்த சமயத்துல ராமர் அடிச்ச அம்பு ராவணனை மயக்கமாக்கிடுது. அப்போ அந்த ராவணனுடைய சாரதி என்ன பண்ணா, ராவணனுக்கு ஏதோ ஆயிட போறதோன்னு சொல்லிட்டு அந்த ரதத்தை வேற பக்கமா தள்ளிட்டு போயிட்டான். அப்படி தள்ளிண்டு போய் அவன் மூர்ச்சையாகி முழிக்கிற நேரத்துக்குள்ள இங்க அகஸ்தியர் வந்து ராமருக்கு ஆதித்ய ஹிருதயம்ங்கிற ஸ்தோத்திரத்தை உபதேசம் பண்ணினார். அதுக்கு இப்ப அர்த்தம் சொல்ல முடியறதில்ல, டைம் இல்ல. மேலும் சாயங்கால நேரத்தில் அதுக்கெல்லாம் சொல்லக்கூடாது, காத்தால தான் சொல்லணும். அதனால ஆதித்ய ஹிருதயம்ங்கிற ஸ்தோத்திரம் காலையில சொல்ல வேண்டியது. அதனால அப்பேற்பட்ட அந்த ஆதித்ய ஹிருதயம் சொல்லி மறுபடியும் ராவணன் முழிச்சுண்டா. தன் சாரதியை பார்த்து திட்டினா, வெக்கமா இல்ல, என் எதுக்கடா இங்க அழைச்சின்னு வந்த, இல்ல நீங்க மயக்கம் போட்டுட்ட, அதுக்காக இப்படி பின் வாங்குவாளோட யுத்தத்துல அப்படின்லாம் சொன்னதும் அந்த சாரதி கோவம் வந்தது. அப்புறம் அவனை சமாதானம் பண்ணி மறுபடியும் யுத்தத்துக்கு போகணும்னு சொல்லி ராமராவண யுத்தம் மறுபடியும் நடந்தது. ராமராவண யுத்தம் எப்படி இருந்தது அப்படின்னர். ராமராவணையோர் யுத்தம் ராமராவணையோர் இவ ககனம் ககனாகாரம் சாகரம் சாகரோபமம். அதாவது ஆகாசத்துக்கு சமம் ஆகாசம்தான், கடலுக்கு சமம் கடல் தான். அந்த கடலுக்கு சமம் குட்டைய சொல்ல முடியாது, ஏரிய சொல்ல முடியாது. அதுபோல ராமராவண யுத்தம் ராமராவண யுத்தம் மாதிரி இருந்தது, வேற எதையும் கம்பேர் பண்ண முடியாது. இப்படி யுத்தம் பண்ணி அவன் போயிட்டான். மறுபடியும் இந்திரஜித் வந்தான். அந்த இந்திரஜித் இன்னைக்கு அவனை எப்படியாவது வதம் பண்ணணும்னு லட்சுமண சுவாமிக்கு ஆசீர்வாதம் பண்ணி அனுப்ப நிக்கும்பிலாங்கிற ஒரு இடத்துல ஒழிஞ்சுண்டு ஆபிசார மந்திரங்கள் பண்ணிட்டு இருக்கான். அப்ப அந்த இடத்துல விபீஷணன் சுட்டி காண்பிக்க 3 நாள் அகோராத்திரம் இந்திரஜித்தோட லட்சுமண சுவாமிக்கு யுத்தம் நடந்து, அந்த யுத்தத்துல ஐந்திராஸ்திரம்ங்கிற ஒரு அஸ்திரம், அந்த அஸ்திரத்தை எடுத்து ஒரு ஸ்லோகம் சொன்னார் லட்சுமண சுவாமி. தர்மாத்மா சத்யசந்தஸ்ச ராமோ தாசரதிர்யதி பௌருஷீசா பிரதித்வந்த்வஹ ஷரைனம் ஜஹி ராவணிம். ராமர் வந்து தர்மாத்மா சத்யசந்தன் அப்படிங்கிறது சத்தியம்னா, இந்த அஸ்திரம் இந்த இந்திரஜித்தை வதம் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி உடனே அப்பேற்பட்ட இந்திரஜித் அடிபட்டு கீழே விழுந்தான். கும்பகர்ணன் அப்புறம் யுத்தத்துக்கு வந்து அந்த கும்பகர்ணனை ராமர் பெரிய திரிவிக்ரம அவதாரம் மாதிரி இருக்கானேன்னு பயந்து எல்லாரும் ஜனங்களும் பயப்படுறத பார்த்து, வானரர்கள் பயப்படுறத பார்த்து ராமர் புங்கானு புங்கமாக பானங்களை கலப்பி அந்த கும்பகர்ணனை வதம் பண்ணி அந்த கடல்ல தள்ளி போட்டார் அவனை. அந்த கும்பகர்ணனே வதம் ஆயிட்டானதும் கடைசியில ராவணன் பெரிய மூலபலம் அப்படிங்கிற ஒரு பலத்தை பாதாள லோகத்திலேருந்து அழைச்சிட்டு வந்தான். அந்த மூலபலத்தோட யுத்தம் பண்ணணும்னா இந்த சைன்யத்தை வச்சுண்டு மறுபடியும் ஒரு 15 நாள் ஆகும். அப்ப ராமர் பார்த்தார்,
எல்லாரையும் விசிராந்தி எடுக்க சொல்லிட்டு ராமர் ஒருத்தரே காத்தாலிருந்து சாயங்காலம் வரைக்கும் மூல பலத்தை தான் ஒருவராகவே நிர்மூலம் பண்ணினார். ஒருத்தர் கூட விடல, எல்லாரையும் வதம் பண்ணார். இங்க ஒரு ராமர், அங்க ஒரு ராமர், இப்படி ஒரு ராமர், அப்படி ஒரு ராமர், இங்க ஒரு கோதண்டம், அப்படி ஒரு கோதண்டம், இங்க 100 பானம், அங்க 1000 பானம்னு சுத்தி 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 அத்தனை பலத்தையும் நிர்மூலமாக்கி கடைசியில ராவணன் மறுபடியும் யுத்தத்துக்கு வந்து அப்பதான் இந்த மூர்ச்சையாகி போறான். மகோதரன் மகாபார்ஷன் இருக்கிறவாளை பொறுக்கிண்டு வந்தா இனிமேல் ராவணனுக்கு ஆள் வேணும்னா ராமர்கிட்டேருந்து தான் வாங்கிக்கணும். அப்படி இருக்கிறவாளெல்லாம் அழைச்சிட்டு வந்து யுத்தம் பண்ணி மயக்கமானா அப்பதான் ஆதித்ய ஹிருதயத்தை உபதேசம் பண்ணார் அகஸ்தியர். இப்படி யுத்தம் நடந்து அப்பேற்பட்ட இந்த ராமர் இப்படியே யுத்தம் பண்ணிட்டே இருக்க அப்போ மாத்தளி சொன்னா, நீங்க என்ன இவனோட இப்படி விளையாடு பண்ணிட்டு இருக்கேள், இவனை அடிக்கணும்னா பிரம்மாஸ்திரத்தை தவிர வேற எதாலையும் அடிக்க முடியாது அப்படின்னதும் உடனே ராமர் பிரம்மாஸ்திரத்தை எடுத்து அபிமந்திரம் பண்ணி சங்கல்பம் பண்ணி ராவணனை இது வதம் செய்யட்டும் அப்படின்னு சொன்னார். அந்த பானம் நேர ராவணன் நெஞ்சில பாஞ்சு 10 தலை 20 கையோட கீழே விழுந்து மடிஞ்சு போனான். எப்போதும் ராமர் இப்படி அம்பு யுத்தத்தில் எடுத்து 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 பழக்கமானதுனால மறுபடியும் ஒரு அம்பு எடுத்து இப்படி வச்சார். ராவணன் தான் கீழே போயிட்டானே விழுந்து. அப்ப இதுக்கு வேலை இல்லை, என்ன பண்ணார், அப்படி மேல அப்படி தூக்கி விட்டார். ஆகாசத்துக்கு போய் மறைஞ்சிடுது. வீர ராகவனாக பகவான் நின்று இருக்க கோதண்டத்தை அப்படி கீழே வச்சான். உடனே அப்பேற்பட்ட வீரலட்சுமி மகா தேஜஸோட ராமர் இருக்க தேவர்கள்லாம் ஆகாசத்திலேருந்து புஷ்ப வருஷம் பண்ணா. சது நிகத ரிபுஹு ஸ்திர பிரதிஜ்ஞா, தேவர்களுக்கு கொடுத்த வாக்க பகவான் காப்பாத்தினான். ரிஷிகளிடத்துல பண்ணின பிரதிஜையை நிறைவேற்றினான் அப்படின்னு சொல்லி அந்த ராவணன் வதமானதும் விபீஷணனை பார்த்து ராவணனுக்கு செய்ய வேண்டிய காரியத்தை செய் அப்படின்னதும் விபீஷணன் நான் முடியாது, அவன் மகா பாபின்னு சொன்னான். அப்போ ராமர் சொன்னார், மரணாந்தானி வைராணின்னு ஒருத்தன் உயிரோடு இருக்கிற வரைக்கும் விரோதம் வச்சுக்கலாம், அவன் செத்து போயிட்டானா அப்புறம் விரோதம் பாராட்டக்கூடாது. இந்த ராவணனால எத்தனை குடும்பம் நல்ல க்ஷேமத்தை அடைஞ்சிருக்கு, நீ இதை மாதிரி செய்யக்கூடாதுப்பா, அவன் இறந்து போயிட்டான், இனிமேல் தேசம் பாராட்டாத, நீ ராவணனுக்கு நீ காரியம் பண்ணலைன்னா சர்வ காரியமும் நான் பண்ணுவேங்கிறார் ராமர். அவனே விபீஷண மகாத்மா மாறினார் மனசு. மந்தோதரி ஓடி வந்தா. இப்பேற்பட்ட இந்த ராவணனை வதம் பண்ணது யாருன்னு கவலைப்படும் பொழுது இவளுடைய அந்த கவலைக்கு ராமர் தரிசனம் கொடுத்தார். எப்படி தரிசனம் கொடுத்தார்? வியக்தமேஷ மகாயோகின் பரமாத்மா சனாதனகா தமச பரமோதாதாம் சங்க சக்கர கதாதரகா. யாராலையுமே, அதாவது இந்த ராமாயணத்திலே யாருக்குமே கிடைக்காத ஒரு காட்சி, அப்பேற்பட்ட யாராலையும் ஜெயிக்க முடியாத நித்திய சித்தியமா இருக்கக்கூடிய ஸ்வரூபத்தோட சாஸ்வதமா இருக்கக்கூடிய அப்பேற்பட்ட அந்த பகவான் 4 திருக்கரத்தோட சங்கு சக்கர கதாதாரியாய் இவளுக்கு காட்சி கொடுத்தான் அப்படின்னு சொல்லி அதன் பிறகு விபீஷணன் வந்து ராவணனுக்கு காரியங்கள்லாம் செய்து விபீஷணனுக்கு லக்ஷ்மண சுவாமி கையாலேயே பட்டாபிஷேகம் பண்ணி வச்சு அப்புறம் ஹனுமார் ராமரை சேவிச்சுட்டு சீதா தேவி கிட்ட வந்து இதுபோல ராவண வதம் ஆயிடுத்து அப்படின்னு சொன்னதும் சந்தோஷப்பட்டா சீதா பிராட்டி. இவ்வளவு பேர் இந்த யுத்தத்துல இப்படி செஞ்சு ராவணனை வதம் பண்ணிட்டான்னு இருக்க, இதுல நீ மட்டும் வந்து சொன்னியேப்பா, உனக்கு நான் கடனாளியா போயிட்டனே அப்படின்னு சொல்லி அதன் பிறகு மறுபடியும் ராமர்கிட்ட வந்தார் ஹனுமார். ராமர் விபீஷணனை பார்த்து சீதா பிராட்டிக்கு மங்கள ஸ்நானங்கள் பண்ணி அழைச்சிண்டு வா அப்படின்னு சொல்ல சீதா பிராட்டி மங்கள ஸ்நானங்கள்லாம் பண்ணி நல்ல வஸ்திரங்கள்லாம் உடுத்திண்டு மூடு பல்லாக்கில் வந்தா. உடனே ராமர் பார்த்தார், இது என்னுடைய சன்னிதானம் தான், இங்க என்னத்துக்கு மூடு பல்லாக்கில் சீதை வரணும், அப்படியே நடந்து வரலாமேன்னு சொல்ல அது சீதைக்கே ஒரு மாதிரி கூச்சமா இருந்துதான். என்னன்னா 10 மாசம் அந்நிய தேசத்துல இருந்திருக்கேன், மற்றவாளா என்ன நினைச்சுப்பாளோன்னு தெரியலேன்னு ஒரு மனசுல கூசறது அவளுக்கு. அத ராமர் புரிஞ்சுண்டார். அப்ப ராமரே என்ன பண்ணார், அவள்கிட்ட அந்த எண்ணம் அவளை விட்டு போகணும்.
அப்பா ஒரு அசகாயமான காரியத்தை செஞ்சா அதனால அவ எண்ணம் போயிடும்னு நான் உன்னை காப்பாத்தணும், உன்னை கடத்திட்டான் ராவணன், உன்னை காப்பாத்தணுங்கிற தர்மத்துல உன்னை காப்பாத்திட்டேன். இனி என்னோட நீ வாழறதுக்கு இல்ல, என்னோட வாழணும்னா உன் கற்பை நீ நிரூபணம் பண்ணி ஆகணும் அப்படின்னு கொஞ்சம் கடுமையா நடந்துகிறார். என்ன எப்படி நிரூபணம்னா அக்னி பிரவேசம் பண்ணி நிரூபணம் பண்ணுன்னு சொல்றார். உடனே அக்னியை மூட்டி அதுல சீத்தை இறங்கிடுறா. ராமர் பதறி போயிடுறார். இருந்தாலும் ஏற்கனவே ஆரண்ய காண்டத்தை சொல்லியிருக்கார், சீதையை நான் எந்த திசையில விட்டுட்டு போனனோ அதுபோல எனக்கு 30 கோடி தேவர்களோ பிரம்மாவோ கொடுக்கலன்னா நாசயாமி ஜகத் சர்வம் தைலோக்கியம் சஜராசரம்னு சர்வலோகத்தையும் நான் நாசம் பண்ணிடுவேன்னு சொன்னதுனால பிரம்மதேவன் மறுபடியும் கொண்டு வந்து கொடுத்தார். அக்னி பகவான் கொண்டு வந்து கொடுத்தார். அப்புறம் தசரதரே வந்தாராம். தசரதர் சொர்க்கத்துல தான் இருந்தார். இந்த விஷயத்தை அவர் தெரிஞ்சுட்டு தசரதர் வந்தார். உடனே அப்பான்னு போய் ராமர் கட்டிண்டார். உன்னுடைய விஷயங்கள்லாம் நான் மேல சொர்க்கலோகத்துக்கு போய் தான்ப்பா புரிஞ்சுண்டேன் அப்படின்னு சொல்லி உடனே சந்தோஷப்பட்டு அப்ப ராமர் கேட்டுண்டார், நீ கைகேயி அம்மாவை இனிமேல் சேர்த்துக்க மாட்டேன்னு சொன்னியேப்பா, பரதனை சேர்த்துக்க மாட்டேன்னு சொன்னியே, அதை மாதிரி பண்ணக்கூடாது. நீ இனிமேல் கைகேயை சேர்த்துக்கணும்னு சொன்னதும் நான் சொர்க்கத்துக்கு போனதுமே எனக்கு புரிஞ்சுடுத்துப்பா. அதனால நான் இனிமேல் இப்படி நடந்துக்கல ராமா, நீ கவலைப்படாத என்று சொல்லி உடனே புஷ்ப பல்லாக்கு எடுத்துட்டு வர சொல்லி அந்த புஷ்ப பல்லாக்குல சீதையை ஏத்திண்டு சகல ராட்சசர்களையும் ஏத்திண்டு அந்த வானர சைன்யத்தையும் ஏத்திண்டு உடனே அத்தனை பேர், ஏன்னா எவ்வளவு பேர் ஏறினாலும் அந்த புஷ்ப பல்லாக்கி எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே இருக்குமா, அவ்வளோ பெருசா மாறும். அதனால எல்லாரையும் ஏத்திண்டு அங்க ஆகாச மார்க்கமா ராமர் கிளம்புறார். அப்படி ராமர் கிளம்பும் பொழுதே சீதையை பார்த்து சொல்றார், இங்க பாரு, இதுதான் நீ லங்கா, இந்த லங்கையை தான் அனுமார் எரிச்சார், நீ பாரு, நீ இருந்த அசோகவனம் இதுதான், இந்த இடத்தை சுத்தி இருக்கிற இடத்தை தான் இந்த ஹனுமார் துவம்சம் பண்ணார், அதையும் பாரு, அதையும் பாரு பாரு பாருங்கிறார். ஏன்னா இதுவரைக்கும் ராட்சசராஜனான ராவணன் அரசாட்சி பண்ண இடம், இனிமேல் மகாபாகவதோத்தமனான விபீஷணன் அரசாட்சி பண்ண போற இடம். அதனால அதுக்கு லக்ஷ்மி கடாட்சம் வேணுமா, அதனால தாயார நீ பாரு பாருங்கிறார். உலகத்திலேயே எந்த கண்ட்ரிக்குமே கிடைக்காத ஒரு பாக்கியம் லங்கைக்கு உண்டு. ஏன் அப்படின்னா, இப்ப நம்ம பாரத தேசத்துக்கு இந்தியானா ஸ்ரீ இந்தியான்னு பேர் இல்ல, அமெரிக்கானா ஸ்ரீ அமெரிக்கா இல்ல, ரஷ்யானா ஸ்ரீ ரஷ்யா இல்ல, சைனானா ஸ்ரீ சைனா கிடையாது. ஆனா லங்கைக்கு மட்டும் பாருங்க ஸ்ரீலங்கா. ஏன்னா 10 மாசம் பிராட்டி அங்க போய் இருந்ததுனால அந்த கடாட்சத்தினால ஸ்ரீலங்கான்னு பேர் வந்துடுது. அப்புறம் அங்கேருந்து கிளம்பி இந்த கிஷ்கிந்தைக்கு வந்தார். வானரர்களுடைய மனைவியெல்லாம் ஏத்திண்டார். வானரர்களுக்கு 2 கட்டளை பகவான் கொடுத்திருந்தான். யுத்தத்துல தப்பி தவறி ஒரு வானரனும் தேவனாக காட்சி தரக்கூடாது, ஏன்னா தேவர்கள் தான் வானரர்களா வந்திருக்கா. அதே மாதிரி இப்போ அயோத்திக்கு பட்டாபிஷேகத்துக்கு போறதுனால தப்பி தவறி ஒரு வானரன் ஒருத்தனும் வானரனா தெரியக்கூடாது, எல்லாம் தேவர்களா காட்சி தரணும் அப்படின்னு அத்தனை பேரையும் ஏத்திண்டு அப்புறம் பஞ்சவடி ஆசிரமம் தாண்டி சித்திரகூடம் வந்தது. பரத்வாஜர் ஆசிரமத்துக்கு ராமர் இறங்கினார். இந்த இவருடைய ஆசிரமத்துல நாம சொல்லிண்டு போனோம், இப்ப இந்த மாதிரி வனவாசம் முடிஞ்செடுத்து சௌக்கியமா ஆயிட்டோம், போய் பட்டாபிஷேகம் பண்ணிக்க போறோம் அப்படிங்கறத நாம பரத்வாஜர்கிட்ட சொல்லணும். அவர் ஆத்துக்கு போனா அவர் சாப்பிடாம விடமாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ராமர் பரத்வாஜரை நமஸ்காரம் பண்றார். ஹனுமான பார்த்து இந்த பரதன்ட்ட சொல்லு, நான் வந்துட்டே இருக்கேன். பரதன் விடிஞ்சா 14 வருஷம் ஆயிடுத்து அப்படின்னு அவன் நெருப்புல இறங்கிடுவான். ராமர் எந்த நிமிஷத்துல கிளம்பினாரோ அந்த நிமிஷம் வரைக்கும் 14 வருஷத்தை கணக்கு பண்றார். அதனால பரதன் அக்னி பிரவேசம் பண்ணாம தடுத்து வை அப்படின்னு ஹனுமார ஆகாச மார்க்கமா அனுப்ப, ஹனுமார் அங்க இருக்கிற நேரத்துல பரதன் நெருப்ப மூட்டிட்டான். அதுல இறங்க போறான், எல்லாரும் தடுக்கிறா. யார் தடுத்தும் பரதன் சத்ருகுணன் கேட்க மாட்டேங்கிறா. உடனே ஆகாசத்திலிருந்து வரக்கூடிய ஹனுமார் ஐயன் வந்தனன் ஆரினன் வந்தனன் என்று மெய்யில் மெய்யன்ன நின்னுயிர் வீடினன். ராமர் வரா ராமர் வரா ராமர் வரான்னு தொப்புன்னு குதிச்சார். உடனே எப்படி சொல்ற, எங்க சொல்ற, பொய் சொல்றீரா, நீ பொய் சொல்றீரா, என்ன தடுக்கணுங்கிறதுக்காக? இல்லப்பா, நான் பொய் சொல்லல,
பின்ன எப்படி சொல்றீர்? ராமர் வனவாசம் போகும்போது பட்டு போன மரங்கள்லாம் இப்ப எப்படி துளுத்துண்டு பச்சை பசேல்னு ஆறுது பார் அப்படின்னதும் உடனே பரதன் சொன்னா, இது மட்டும் சத்தியமாகட்டும், நீர் பிரம்மச்சாரியா என்னன்னு தெரியல, உமக்கு நான் நல்ல பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னார் பரதன். என் கல்யாணம் எல்லாம் அப்புறம் இருக்கட்டும், நீ வெயிட் பண்ணுப்பா அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும் பொழுது ராமர் அந்த புஷ்ப விமானத்துல கிளம்பி அப்படி வரார். ராமர் அப்படி காலடி எடுத்து புஷ்பக விமானம் ஒரு அடி எப்பொழுதும் மேலதான் இருக்கும், பூமியில நிக்காது. அது ராமர் காலடி இப்படி கீழே எடுத்து தரையில வைக்க போற நேரம் சுத்தி முத்தி பார்த்தா புஷ்பங்கள் எதுவும் அந்த ராமருடைய பாதுகையை கொண்டு வந்து போடணும். அந்த பாதுகையை போடணும்னா அந்த பாதுகைக்கு சிம்மாசனத்தின் யதாஸ்தானம் பண்றதுக்கு ஒரு பூ வேணுமே. அந்த பூ எதுன்னா ராமருடைய திருவடியே ஒரு புஷ்பம் மாதிரி தான். அதனால அதுவே யதாஸ்தானமா இருக்கட்டும்னு பரதன் அந்த பாதுகை எடுத்து வந்து போட்டான். உடனே அந்த பாதுகையை ராமர் போட்டுண்டார், சந்தோஷப்பட்டார். 4 பேரும் மங்களஸ்நானங்கள்லாம் முடிஞ்சு ராமருடைய தலைய ஜடையா ஆயிருக்கும் நினைச்சு அதை சரி பண்றதுக்காக சில நிபுணர்கள்லாம் வந்தா. ஆனா ராமருடைய சிரஸ்ல அந்த தலையில கை வச்சா அது ஜடையே ஆகலையாம், அப்படியே இருக்கான். மைவண்ணன் அருங்குஞ்சின்னு சொல்ற மாதிரி அப்படி கரு கரு கருன்னு அழகா இருக்கு. இப்படி மங்களஸ்நானங்கள்லாம் முடிஞ்சு எந்த ரதத்துல சுமந்திரர் வனவாசம் கொண்டு விட்டாரோ அதே ரதம் அதே குதிரை காத்துன்னு இருக்கு. ராமர், லக்ஷ்மணன், பரதன், சத்ருகுணன், சீதை ஏறிண்டா. அப்பேற்பட்ட அயோத்தி வீதியில ராமருடைய ரதம் போறது. ஜனங்கள்லாம் சந்தோஷமா பாக்கிறா, ஜனங்கள்லாம் வாழ்த்து சொல்றா, ஜனங்கள்லாம் வரவேற்பு கொடுக்கறா. அப்பேற்பட்ட அயோத்தி திருவீதியில போய் தசரதர் இருந்த பெரிய அரண்மனையில ராமர் உள்ள புகுந்தார். தான் அங்க போய் விசிராந்தி எடுத்துக்கிறார். லக்ஷ்மணன், பரத, சத்ருகுணனுக்கு அவளுக்குன்னு ஒரு அரண்மனை உண்டு. விபீஷணனுக்கு தன் அரண்மனையை கொடுத்தார். சுக்ரீவனுக்கு ஒரு அரண்மனையை கொடுத்தார். அங்கேருந்து ராமர் விசிராந்தி எடுத்துட்டு இருக்க அஷ்டாதச வாத்தியங்கள் முழங்கி ராஜவீதியெல்லாம் வலம் வந்து ராமர் விசிராந்தி எடுத்துட்டு இருக்கார். பரதாழ்வான் தலைக்கு மேல கை குவிக்கிறான். சிரஸ்யஞ்சலி மாதாய கைகேயா ஆனந்தவர்தனா. அஞ்சலி இப்படி இந்த நமஸ்காரம் வயத்துல வச்சுட்டு நமஸ்காரம் பண்ணா, அம்மாவுக்கு நமஸ்காரம் பண்ணும்போது வயத்துல கை வச்சுக்கணும், அப்பாவுக்கு நமஸ்காரம் நெஞ்சில கை வச்சுக்கணும். நமக்கு பாடம் சொல்ல கொடுத்த வாத்தியார் ஆச்சாரியன்னா வாயில கை வச்சுக்கணும், வாய் பக்கத்துல. பெருமாளுக்கு நான் சர்வேஸ்வரனுக்கு தலைக்கு மேல. ராமர சர்வேஸ்வரனா பரதன் பார்க்கறதுனால அவர் சரணத்துல விழுந்தான். ராஜ்யத்தினுடைய பாரம் எல்லாத்தையும் தன தானியத்தெல்லாம் ஒப்படைச்சான். எல்லாம் 10 மடங்கு லாபம் தீட்டிருக்கான். நிதி கோஷம், தன கோஷம், தானிய கோஷம். ராமர் கேட்டார், உனக்கு ராஜ்யமே பண்ண தெரியாதுன்னு சொன்னியேப்பான்னு. எனக்கு பண்ண தெரியாதே, இதெல்லாம் என் மகிமை இல்ல, உங்களுடைய பாதுகையினுடைய மகிமை அப்படின்னு. இந்த பாதுகைக்கு அப்படியே ஒரு கிருபை ராமருக்கு என்னன்னா, டெய்லி ராமர் இந்த அயோத்தியில அரண்மனை சபைக்குள்ள போகும்பொழுது தான் காலில் போட்டு இருக்கிற பாதுகைய வாசல்ல வச்சுட்டு தான் உள்ள போயாகணும், ராமரே ஆனாலும். ஏன்னா அந்த சபைக்குள்ள செருப்பு போட்டுலாம் போகக்கூடாது, ராஜசபை. அப்படி இருக்க அப்ப ராமர் நினைச்சார் அந்த பாதுகையை பார்த்து, என்ன முள்ளு கல்லுலெல்லாம் நீ காப்பாத்துற, உனக்கு இந்த சிம்மாசனம் அரண்மனை எப்படி இருக்கும் நான் காமிக்க எனக்கு பாக்கியம் இல்லையே அப்படின்னு ஒரு கடாட்சம் அது மேல போட்டதுக்கு என்ன பாக்கியம்னா 14 வருஷம் சிம்மாசனத்துல உட்கார்ந்துடுச்சு. அப்ப ராமுடைய கடாட்சத்துக்கு பாத்திரமான இதுதான் கிடைக்காது. உடனே பரதனை விட்டு பட்டாபிஷேகத்துக்கு தயார் பண்ணு என்று சொல்ல, உடனே பரதாழ்வான் சுக்ரீவனை பார்த்து வசிஷ்டரை பார்த்து இந்த மாதிரி பட்டாபிஷேகத்துக்கு தயார் பண்ணுங்கன்னு சொல்லி, அந்த வசிஷ்டர் கலச ஜலம் வேணும் அப்படின்னு சொன்னது 108 கலசம் ஆங்காங்கு எங்க புண்ணிய தீர்த்தம் இருக்கோ சுக்ரீவனை விட்டு அவனுடைய ஆட்களை விட்டு எடுத்துன்னு வர சொல்லி கலச ஸ்தாபனங்கள் பண்ணி, அஷ்டவசுக்கள் எப்படி தேவேந்திரனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணினாலோ அதுபோல ஸ்ரீ ராமபிரான சிம்மாசனத்துல உட்கார வச்சு அஷ்ட ரித்விக்குகள் வசிஷ்டர், மார்க்கண்டேயர், காஷ்யபர், ஜாபாலி போன்ற மகரிஷிகள்லாம் முதல்ல ராமபிரானுக்கு அபிஷேகம் பண்றா.
ततश्च प्रयतो वृद्धः वसिष्ठो ब्राह्मणैः सह रामं रत्नमये पीठे सहसीतं न्यवेशयत् अभ्यसिञ्चन्नरव्याघ्रं प्रसन्नेन सुगन्धिना सलिलेन सहस्राक्षं बसवो वासवं यथा ब्रह्मणा निर्मितं पूर्वं கிரீட்டம் ரத்னசோபிதம். அப்பேற்பட்ட அந்த பட்டாபிஷேகத்துக்கு சாட்சாத் அந்த அஷ்ட ரித்துக்குகள் முதல்ல அந்த கலசத்தை எடுத்து ராமருக்கு அபிஷேகம் பண்றா, அஷ்ட கன்னிகைகள் அபிஷேகம் பண்றா, அஷ்ட மந்திரிகள் அபிஷேகம் பண்றா. பிரம்மாவால நிர்மாணம் பண்ணப்பட்டதான ரத்ன கிரீடம் இக்ஷ்வாகு ராஜாலேந்து வந்து எத்தனை ராஜாக்களை பார்த்திருக்கு. ராமருக்கு வச்சதும் அது ராமருக்கே பண்ணினா மாதிரி இருக்கு. அப்புறம் சத்ருஞ்சயன் அப்படிங்கிற யானை வாசல்ல கத்துறது, கோவிதார கொடி கட்டியிருக்கா. அப்புறம் ராஜமுரசு கனக தண்டம் எல்லாம் அடிக்கிறா. அப்பேற்பட்ட அந்த ராமர் இப்படி ஒரு பட்டாபிஷேகத்தை பண்ணிண்டு அழகான தலையில ரத்ன கிரீடத்தை தரிச்சுண்டு நெத்தியில ராஜ திலகம் இட்டு விட்டு கையில ஒரு செங்கோலை கொடுத்து ராமர் ரத்ன சிம்மாசனத்துல அமர்ந்திருக்க கற்பூரஹாரத்தி பண்றா. தேவர்கள்லாம் ஆகாசத்திலேருந்து புஷ்ப வருஷம் செய்யறா. சத்திர சாமரங்கள்லாம் பரத லக்ஷ்மண சத்ருக்ன ஆழ்வார்கள்லாம் கைங்கரியம் பண்ண, ஆஞ்சநேயர் பாதத்துல போய் ராமருடைய பாத சேவை பண்ணிட்டு இருக்க, பட்டாபிராமனாக ஸ்ரீராமன் சீதா பிராட்டியோட சேவை சாதிக்கிறார். அழகான ஸ்லோகம் பாகவதத்துல சொல்றார். ஒரே ஸ்லோகத்துல ராமாயணம். குருவர்த்தே திக்தராஜ்யா விசரத் அனுவனம் பத்மபத்யாம் பிரியாயாக பாணி ஸ்பரிஷாட்சமாபியாம் ரிஜித பதருஜோ யோ ஹரீந்திரானுஜாபியாம் வைரூப்யா சூர்பணக்யா பிரிய விரகருஷ ஆரோபித ப்ரூ விஜృంபத் த்ரஸ்தாப்திஹி பத்த சேதுஹு கலதவதகனஹ கோசலேந்திரஹ வதான்னஹான். கோசலேந்திரனான கௌசல்யாவுடைய புத்திரனான ஸ்ரீராமன், பட்டாபிஷிக்தனான ஸ்ரீராமன், சீதாராமனா இருக்கக்கூடிய ஸ்ரீராமன், பரத லக்ஷ்மண சத்ருக்ன ஆஞ்சநேய சுவாமியோடு இருக்கக்கூடிய ஸ்ரீராமன், நகா நம்மை அவதாத் எப்பொழுதும் ரட்சிக்கட்டும் என்று பட்டாபிஷேகத்தோட இந்த ராமாயணத்தை அழகா வால்மீகி பகவான் பூர்த்தி பண்றார். அப்பேற்பட்ட ராமாயணம்னு கேட்டா பட்டாபிஷேகத்தோட நிறுத்தணும், பாகவதம்னு கேட்டா ருக்மிணி கல்யாணத்தோட நிறுத்தணும்னு பெரியவா அந்த காலத்துல பெரியோர்கள்லாம் பழக்கம் வச்சிருக்கா. அது பிரகாரம் இப்ப நாம இந்த ஒரு மாசம் ராமாயணம் அப்படின்னு கேட்டதுனால அப்பேற்பட்ட அந்த ராமருடைய கிருபை, ராமருடைய கடாட்சம் நம்ம அத்தனை குடும்பங்களுக்கும் எல்லா விதமான சௌக்கியங்களையும் சகல ஐஸ்வர்யத்தையும் ஆயுள் ஆரோக்கியத்தையும் தரட்டும்னு பிரார்த்தனை பண்ணிண்டு இந்த ராமாயணத்தை அடியேன் பூர்த்தி பண்ணிக்கிறேன். ஜானகி காந்த ஸ்மரணம். ஜெய் ஜெய் ராம ராம ஆஞ்சநேய சுவாமிக்கு ஜெய். ஸ்வஸ்தி பிரஜாப்ய பரிபாலயந்தாம் ஞாயேன மார்கேன மஹீமஹீஷாः கோப்ராஹ்மணேभ्यः शुभमस्तु नित्यं लोका समस्तात् सुखिनो भवन्तु. मङ्गलं कौसलेन्द्राय महनीय गुणात्मने चक्रवर्ती तनूजाय सार्वभौमाय मङ्गलं. कायेन वाचा मनसेन्द्रियैर्वा बुद्ध्यात्मना वा प्रकृतिस्वभावात् करोमि यत् सकलं परस्मै नारायणायेति समर्पयामि. जानकीकान्तस्मरणं. जय जय राम राम आंजनेय स्वामी की जय.